பா, என்னப்பா? உனக்கு எத்தனை முறை சொல்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதுன்னு? என்னப்பா பொம்பளைங்க வரல நீ பாத்துட்டு இருக்க? அசிங்கமா இருக்குப்பா. பா, பொம்பளைக்கு வேலை யாருப்பா சொன்னது? இது பொம்பளைக்கு தான் பார்க்கணுமா? எல்லா வீட்லயும் கோலம் போட்டிருக்கு. நம்ம வீட்டில் போடாட்டி ஆள் இல்லாத வீட்டுன்னு சொல்லுவாங்களப்பா. அது இல்லாமல் உங்கள் அம்மா ஞாபகமும் நான் போடுறதுப்பா. இது போட்டால் தான் உங்கள் அம்மா அந்த வீட்டில் இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு. பூமர் மாதிரி பெஸ்ட் கடை ஏதாச்சும். சாப்பாடு மிச்சம் வைக்க சாப்பிடு. சாப்பிட்டாலும் என்னன்னு தெரியலையே. கட் ஆகுது. கட் பண்றானா? ரேஞ்ச் இல்லையான்னு ஒன்றும் புரியலையே. டேய், அதான் போன் அடிச்சுட்டே இருக்கல, எடுத்து பேச வேண்டியதானே? அப்பா தான்டா. அப்பா தானடா, போன் அட்டென்ட் பண்ணி பேசுறதுல என்ன உனக்கு? சும்மா சாப்பிட்டியா என்ன பண்றேன்னு கேட்க போற, அதுக்கு எதுக்கு பேசிக்கிட்டு? ஏண்டா, உனக்கு வேலை சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது இல்லாம அதை சாப்பிட்டியான்னு போன் பண்ணி கேக்குறாருல. உனக்கெல்லாம் இப்படிப்பட்ட அப்பா கிடைச்சிருக்காரு, எனக்கும் தான் இருக்காரு. ஹலோ பா, சாப்பிட்டியாப்பா? ஆப்பா சாப்பிட்டேன்ப்பா, அதுதானே கேட்க போற. சாப்பிட்டு வேலைக்கே வந்துட்டேன். குழம்பு நல்லா இருந்துச்சா? சரி, எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். நீ டேய், சூப்பரா இருக்குடா. நான் சோப்பு நுறையா குழம்ப சொன்னேன்டா. எந்த ஹோட்டல் வாங்க? வீட்டுல செஞ்சதுடா. வீட்டுல சமைச்சதா? உனக்கு தான் அம்மா இல்லைன்னு சொன்ன, இன்னும் கல்யாணம் கூட ஆகலையடா. டேய், அப்பா செஞ்சு கொடுத்தாருடா. அப்பா சமையலா? நீ ரொம்ப லக்கிடா. உங்க அப்பா உனக்கு வேலைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சும் கொடுத்துட்றாரு. அதை சாப்பிட்டியாடான்னு வேலைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நல்லா விசாரிச்சிடுறாரு. இப்படிப்பட்ட அப்பா வச்சுக்கிட்டாடா அவர்கிட்ட மூஞ்சி காட்டிட்டு இருக்க. ஒருத்தர் இருக்கும்போது அவங்க அருமை தெரியாதுடா, இல்லாத போதுதான் அந்த வழி புரியும். அந்த அளவுக்கு வச்சுக்காத. பா, டெய்லி என்கிட்ட ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லுவல, அதனால இன்னைக்கு சொல்லு, பேசுவோம். சாப்பாடு குக்கர்ல வச்சிருக்கேன், இறக்கி வச்சுட்டு வந்து பேசுவோமா? சரி. சொல்லு. ஓ டேய், கூட இருக்கிறவங்களோட பொருள் காணா போச்சுன்னா அவங்க தான் அதை பத்திரமா பாத்துக்கணும். அதை விட்டு நம்ம பேக்ல எடுத்து நீதான் எடுத்தியா செக் பண்ணிட்டு இருப்பாங்களா? சரியில்லடா அவனை. டேய் ஆபீஸ நான் ஏன்டா சொல்ல போறேன்? அவங்களே பாவம் நம்மளோட சேர்ந்து அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. தொலைச்சாங்க பாத்தியா பொருளை, அவங்களதான் சொல்றேன். பார்த்து வச்சுக்கணும், நம்ம அவசரம் வாங்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வேற போலீஸ் ஸ்டேஷன் போனா அதை போகணும் இதை போகணும். டேய் வேடா பாத்துக்கலாம். பா, என்ன போன்ல நம்ம டென்ஷனா பேசிட்டு இருந்தேன், எதுவும் பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்லப்பா, ஆபீஸ்ல ஒருத்தரோட பொருள் ஒண்ணு காணும். அதுக்கு எங்க எல்லாரும் பேக்கையும் செக் பண்ணிருக்காங்கப்பா. மதியானம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா கை விடணுன்றாங்க. யாரோ பண்ண தப்புக்கு ஏன் தாலி அறுத்துட்டு இருக்கேன். இதனால கம்பெனிக்கும் கெட்ட பேரு, சிங்கமா இருக்கு நினைச்சாலே. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வேற சீக்கிரம் போகணும், வர சொல்லியிருக்காங்க. சரி பாப்பா, சாப்பிடுவோம். இல்லப்பா வேணாம். சரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சரி, அவன் என்ன சொன்னான் அதுக்கு? சொல்றான். என்ன
மேனேஜர் என்ன சொன்னாரு? பா பா உனக்கு என்னப்பா பிரச்சனை? அதான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, வந்து நச நசன்னு இருக்க. பேசிட்டு வரேன்பா, போப்பா. சாரிடா சொல்றேன். சரி, பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் நாளைக்கு வந்துடுவேன்டா ஆஃபீஸு. கட்சிக்கார மச்சி என்ன ஆச்சு, வெட்டி அவுந்து போச்சு ரோட்டு கடையில, மனுஷன் ஜாலிய பாரு, செட்டு கடையில தம்பி. நீ தாலிய பாரு. தம்பி நீ உன்னதாப்பாவா? கம் கம் கம். யார் மயன்ப்பா அவனையே? நான் தினகரன் பையன். நம்ம தினகரமானா? ஆ, டெய்லி உன்னைய பாக்குறேன், எப்ப பாரு சந்தோஷமாவே இருக்கியே, எப்படி பொண்ணால முடியுது? சந்தோஷமா இருக்கணும்னு தோணுனாவே சந்தோஷமா இருக்கணும்ண்ணே. இதுக்கு காரணம் காரியெல்லாம் தேவையில்லண்ணே. தம்பி ஆ. எனக்கு அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொடுப்பா. அப்படியா? நீயாண்ணே? ஆமாப்பா, கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளவு வேணாலும் பரவாயில்லப்பா, நான் சந்தோஷமா இருக்கணும். 150 ரூபா ஆகல. அவ்வளவுதானே? இங்கே இரு, வாரேன். ஆ சரி. அண்ணே, தம்பி உனக்கு சந்தோஷத்தை காட்டுறேன், நீ எனக்கு காட்ட மாட்டியா? மிச்சத்தை நீயே வச்சுக்கப்பா. நிஜமாவானே? ஆமாப்பா. தெய்வமே தெய்வமே. தம்பி வருவீல? அண்ணே, நான் குடிகாரனே, பேச்சு மாற மாட்டேன், கரெக்டா வந்துடுவேன். சரிப்பா. அண்ணே, தம்பி வாங்கிட்டு வந்துட்டியா? சகா இது குடிச்ச சந்தோஷம் வந்துருமாப்பா? ஒரு முறை குடிச்சு பாரு, அப்புறம் டெய்லி சந்தோஷம் தான். ம்? ரொம்ப நன்றி தம்பி. என்ஜாய். வட்டாம என்ஜாய் சித்தப்பா. வட்டா என்ஜாய். வட்டா பிரிப்பா. அண்ணா, இப்ப எங்க இருந்து எடுக்க போற? அதுவா? என்ஜாய் ப்ரோ. வட்டா. நான் உனக்கு ப்ரோவா? இதாண்ட குடியாரங்க கூட சேர்றேன்னா சரியா போச்சு. பா என்ன வாந்தி எடுத்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, மதியம் சாப்பிட்டது சேரல, அதான் வாந்தி மாதிரி வருது. சரி சரிம்மா, அண்ணே நான் வராம உன் வீட்டு ஃபங்க்ஷன் நடக்குமா? நல்லா இருக்கு. வந்துடுறேன். காலையில் நானும் தம்பி வெள்ளனம பரப்பிட்டு வந்துடுறான். சரி வச்சிருட்டா? சரி. யாரு? ஊர்ல அவன் அத்தை இருக்குல்லப்பா, ஃபங்க்ஷன் வச்சிருக்குல்ல, காலையில் நேரத்தில் நம்ம 2 பேர்த்தையும் புறப்பட்டு வர சொல்லிச்சு. போலாம். ஃபங்க்ஷனா? ஒரு ட்ரெயின் 2 பஸ்ஸு மாறி போய். அப்பா ஆஃபீஸ்லாம் லீவு தர மாட்டாங்கப்பா, என்னாலாம் வர முடியாது, நான் வரல. அதுவும் இல்லாம நீயும் போவாத, அங்க போயிட்டு உனக்கு ஏதாவது ஒண்ணுனா யாரு பாப்பா? அதுக்கு தான் சொல்றேன், சரியா? அது மட்டும் இல்லாம இது ஒன்றும் அவங்க வீட்டில் கடைசி ஃபங்க்ஷன் இல்லையே, அடுத்தடுத்து நடக்க தான் போகுது, அதுக்கு போய்க்கலாம். ம் பா, அத்தை ஏதாவது நினைச்சுக்கிறோம்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வர மாதிரி சாப்பிட்டேன். அண்ணே, ரவியண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பார்வதியே. என்ன இந்த பக்கம்? இங்கதானே பக்கத்துல வீடு, வாங்கண்ணே வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? இன்னொரு நாளைக்கு வரேன். ஆமா, உங்க மாமியாளுக்கு உடம்புக்கு முடியாம இருந்துச்சு, எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே, ஆஸ்பத்திரி பாத்துட்டு இருக்கோம், இப்ப பரவாயில்லைங்கண்ணே. நல்லா பாத்துக்கம்மா, பாவம். சரிங்கண்ணே. தம்பி எப்படி இருக்காங்கண்ணே? நல்லா இருக்கேன். வேலைக்கு போறேன் அப்ப? அப்படிங்களா? சரிங்கண்ணே. சரி, வெயில்ல போறேன், கொடைய கூட பிடிச்சிட்டு பக்கம் தான் போயிருவேங்கண்ணா. பரவாயில்ல, போ, கொண்டு போ, 4 பிறகு வாங்கிக்கிறேன். சரிங்கண்ணே. அண்ணே சாப்பிட்டீங்களாண்ணே? என்னம்மா கேட்ட? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க. சரி வரேங்கண்ணா. ஆ. அண்ணே சாப்பிட்டீங்களாண்ணே?
நீ போய் இத்தனை வருஷம் ஆச்சு. நீ இருக்கும்போது உன்னோட அருமை தெரியல. எப்படி என்ன கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு எனக்கு வேணுங்கிறது என்ன கேட்காம பார்த்து பார்த்து பண்ண. சாப்பிட்டியான்னு கேட்ட அந்த ஒத்த வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குன்னு நான் இப்பதாம உணர்ந்தேன். எல்லா பொம்பளைங்களுமே புருஷன் இருக்கும் போதே சுமங்கலியா போயிடணும்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைச்சது மாதிரியே நீ போய் சேர்ந்துட்ட. இத்தனை வருஷமா நம்ம புள்ளைய எந்த குறையும் இல்லாம பார்த்து பார்த்து தான் வளர்க்கிறேன். ஆனா ஒரு நாளையில அப்பா நீ சாப்பிட்டியாப்பான்னு கேட்கலம்மா. அண்ணன் நம்புறாரு. ஹலோ, யாரு? Excuse me, are you having any sense? Patient இருக்க ரூம்ல இப்படி தான் வருவீங்களா? எங்க அப்பா தான். உங்க அப்பாங்களா அவரு? இந்த வயசுல அவர் குடிக்கிறாருங்க. இந்த வயசுல குடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இங்கப்பாரா, ஏன்னா எங்க அப்பா குடிக்க மாட்டாருங்க, டீ டோட்டல் இருங்க அவரு. குடிக்கிறாருங்கிற விஷயமே இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் தான் இருக்கீங்க. அப்பா என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு டைம் இல்லாம போயிடுச்சுல. சொல்லுங்க, அவர் என்ன கண்டிஷன்ல இங்க வந்து நாங்க சேர்த்தோம் தெரியுமா? லிவர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, பிளட் வாமிட் எடுத்திருக்காரு. இப்படியே போனா அவர் உங்களால பார்க்க கூட முடியாது. நம்ம பணங்க சம்பாதிக்கிறதே நம்ம பேரண்ட்ஸ்க்காக தான். அவங்க போனதுக்கு அப்புறம் அதை சம்பாரிச்சு என்ன பண்ண? நோ யூஸ்ங்க. இருக்கும் போதே அவங்கள வச்சு பாத்துக்கங்க. உங்களோட டைம்ல கொஞ்சம் அவங்களுக்கான டைம் கொடுங்க. போங்க போய் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வயசுலயே உங்க அப்பா குடிக்கிறாருன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ண பாருங்க. பா, உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்னென்னமோ சொல்றாங்க டாக்டர். குடிச்சிருக்கன்றாங்க. குடிப்பியா நீ? எப்பத்துல இருந்து குடிக்கிற? உனக்கு குடிக்கிற அளவுக்கு என்னப்பா பிரச்சனை? இத நான் தான் என்ன குறை வச்சேன்? உட ராஜா மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாமே உனக்கு குறை இல்லாம பாத்துக்கிட்டேன். குடிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இப்ப பிளட் வாமிட்ன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எத்தனை நாளா குடிச்சிட்டு இருக்கேன் வேற தெரியல. சொல்லு, ஏன் அமைதியா இருக்கு? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன சொன்ன? ராஜா மாதிரி பாத்துக்கிறியா? அதோட அர்த்தம் உனக்கு என்னன்னு தெரியுமாப்பா? ராஜாண்ணா ராஜாவுக்கு மந்திரி, அவரை சுத்தியா 100 பேர் இருப்பாங்க. அதுக்குத்தான் ராஜா, மந்திரி, படை எல்லாம் இருக்கும். 4 செவத்துக்குள்ள கிடக்குறேன் நானு. 3 நேரம் சாப்பாடு, படுக்கிறதுக்கு இடம் மட்டும் இருந்தா ராஜாவாக முடியுமாப்பா? நான் ஒரு உணர்வு உள்ள மனுஷன் தானே. உங்க அம்மா போய் எத்தனை வருஷம் ஆச்சு? உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நான் வளர்த்த உன்னை ஆளாக்குனேன். இன்னைக்காவது அந்த குறை உனக்கு நான் வச்சிருப்பேனா? ஒரு நாளாவது நீ என்ன சாப்பிட்டியா, தூங்குனியா, ஏதாவது ஒண்ணு சந்தோஷமா என்கிட்ட பேசிருப்பியா, கேட்டிருப்பியாப்பா? ஆசை நான் பேச வருவேன். அப்ப கூட நீ உன்னோட ஆபீஸ் விஷயம், உனக்கு 1008 வேலை, 1008 பிரச்சனை, அதுலயே நீ போயிடுற. நீ கொடுக்கற சந்தோஷம் விடையாட எனக்கு அந்த சாராயம் கொடுக்க போகுது. நான் ரொம்ப ஆசைப்படல. ஒரு 5 நிமிஷம் என் கூட சந்தோஷமா பேசி சிரிச்சிருந்தா நான் எதுக்குப்பா அந்த போதைக்கு அடிமையாகிறேன்? நான் அதைத்தானே உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். எத்தனை நாள் உங்ககிட்ட ஓடி ஓடி வந்திருப்பேன் ஆசையா.
ஒரு நாள் என்கிட்ட முகத்தை பார்த்து சிரிச்சு பேசிருப்பியா நீ? இவ்வளவு ஏன் ஒரு நாளாவது நீ அப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்டிருப்பியா நீ? நீ எப்ப என்கிட்ட பேசி சந்தோஷமா என்கிட்ட சிரிச்சு அப்பா மகனுமா அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறோமோ அன்னைக்குதான்ப்பா நான் ராஜா. மரமாய் வளர்வாய் ஒரு நாள் உனக்குள்